டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிப்பில் சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா நடிப்பில் பராசக்தி வெற்றி நடை போடுகிறது. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட். எனக்கு இதை பார்த்தா ஹிந்தி சீரியல் மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு கமெண்ட் வந்து. பரவாயில்ல, இவ்வளோ நாள் என்ன தமிழ் சீரியல் மாதிரி தான் இருக்கு சொல்லியிருந்தானுங்க. இப்போ கொஞ்சம் மேலே போய் ப்ரமோஷன் நார்த்லேயும் நடந்திருக்கு, இது வந்து நார்த் ஈஸ்ட்லேயும் நடந்திருக்கு, சவுத் வெஸ்ட்லேயும் நடந்திருக்கு, நமக்கு சவுத்துலேயும் நடந்திருக்கு. அதனால் இந்த கதை எல்லாருக்கும் பொருந்தும். நம்ம இங்கே ஒரு வல்லால மகாராஜாவை பார்ப்போம், நார்த் இந்தியா போனால் அவரை வந்து வீர சிவாஜியாக பார்ப்பாங்க. மோகன்ஜின்னு போட்டாலும் இன்டர்வியூன்னு வருது பார்த்தா மோகன்ஜி வெர்சஸ் கான்ட்ரவர்சிஸ்னு வருது. ஸோ அது எப்படி பார்க்குறீங்க? கான்ட்ரவர்சின்ற மோகன்ஜி வர்சஸ் கான்ட்ரவர்சி தான், மோகன்ஜி இஸ் கான்ட்ரவர்சி கிடையாது. ஆஹா, நான் எப்போ படம் பண்ணாலும் எனக்கு எதிராக கான்ட்ரவர்சின்னு கிளப்புறதுக்கு ஒரு குரூப் இருக்குது, அதை நான் ஃபேஸ் பண்ணி ஜெயிச்சுட்டே தான் இருக்கேன். இந்த படமும் ஜெயிப்பேன். நீ என்ன கிளப்புனாலும் நான் எதிர்க்க நின்று ஜெயிப்பேன்னு ஒரு நம்பிக்கை ஒரு பெரிய மக்கள் வச்சுருக்காங்க. அந்த மக்கள் நம்பிக்கையை நான் காப்பாற்றுவேன். பெரிய மக்கள்னா அதுனா நான் பெரிய உங்களுக்கு ஒரு கூட்டம் இருக்குது அப்படின்னு. இல்லை இல்லாமல் 10 கோடி 15 கோடி கலெக்ஷன் கொடுக்க முடியுது. ஆள் பலம். நான் போயிட்டு ஒரு ஏரியாலையும் ஆள் செட் பண்ணி போய் கலெக்ஷன் பண்ணினேன், நானே காசு கொடுத்து எனக்கு திருப்பி வாங்கிக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? இல்லை அப்படி இல்லை, ஒரு கூட்டம் சொன்னீங்களா அந்த எல்லாருக்கும் இருக்குது. தரமாக தான் இருக்கு. இதை போய் ட்ரோல் பண்ணிட்டோமே, நல்லா இருக்கு, கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்க்கக்கூடாது அப்படின்னு போடுறாங்க. அந்த முதல் 2 லைன் வந்து அவனோட ஒரிஜினல் மனசு, கடைசி சொல்கிற லைன் வந்து அவனை காப்பாற்றிக்கணும். டேய் நான் மோகன்ஜி சப்போர்ட் இல்லைனான்னு சொல்லிக்கணும். உங்களை பார்த்தோன்னே என்ன சொல்லுவாங்கன்னா, மோகன்ஜினாலே பயங்கரமாக அண்ணன் வந்து ஃபயராக பேசுவார், ஃபயராக தான் இருக்கும் இந்த இன்டர்வியூ அப்படின்ற மாதிரி ஆரம்பத்துலேயே வந்து அண்ணன் ரிப்ளைங் டு நெகட்டிவ் கமெண்ட்ஸ். ஓகே, உங்களுடைய ஸ்டைலில் ஸ்வாகாக பண்ணிடணும். ஓகே, போயிடலாமா? 1 மங்காத்தா கூட மோத தயாரான திரௌபதி 2, அப்புறம் டக்குன்னு கீழே படம் தலை படம், தலை மச்சான் படம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அது எனக்கு ஜாதகமாக அப்படி இருக்குது. போன படம் வந்து செல்வராகவன் சார் படம் பகாசுரன், நாங்கள் ரிலீஸ் பண்ணுற அன்னைக்கு கூட வந்து சேர்ந்தார் தனுஷ் சார். அண்ணனுக்கும் தம்பிக்கும் கிளாஷ் ஆயிடுச்சு. இன்றைக்கி இப்படி ஒரு விஷயம் வந்து அமைஞ்சிருக்கு. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் 30ஆம் தேதி இல்லைன்னா 15ஆம் தேதி தான் வரும்னு நினச்சிட்டு இருந்தோம். அது காலம் சுற்றி கித்தி கூட்டிட்டு வந்து மங்காத்தா படம் கூடயே வந்து இன்றைக்கி நல்ல வேலை அது ரீரிலீஸ் படமாக இருக்கிறதால கொஞ்சம் நாங்கள் தைரியமாக வரும். இது வேலை ரீரிலீஸ் ஆகாமல் உண்மையிலேயே ஒரு தலைப்படம் இந்த டைமில் ரிலீஸ் ஆகிருந்தால் சம்பவம் தான். ஸோ இது ஒரு பெருமையான விஷயம்தான். ஜாலியாக எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் ஷோ எங்கள் படம் எங்கள் டீமோட பார்த்துட்டு செகண்ட் ஷோ போய் எங்கள் மங்காத்தா பார்க்கணும்னு பார்த்துட்டு அதுவே பிளான் பண்ணிட்டீங்க. நான் மட்டும் நீங்கள் 1-2 வந்தேனே. 1-2 டேரக்ட் இங்கே தான் பேசணுமா? ஆமாம், எனக்கு நான் தான் பதில் சொல்லுவேன், நீ எல்லாரையும் சேர்த்துக்கோ. இல்லை அது கீழே வந்துச்சு தலை மச்சான் அப்படின்ற மாதிரி. அதான் அண்ணன் சொல்லிட்டாருன்னா அது ஸ்டேட் டு ஸ்டேட். சரி, நான் அப்போ அடுத்து வரேன் நான் நினைப்பேன். அப்போ ஒரு பிரபல தேட்டரில் வந்து 24 ஷோ மங்காத்தா ஓட்டுறாங்களே, அப்போ உங்களுக்கு கஷ்டமாயிடாதா? 24 ஷோ ஓட்டுறாங்க மங்காத்தா. கம்மி அந்த படத்துக்காக ஓட்டலாம். பட் ஆனால் நீ சொல்ற மாதிரி ரீரிலீஸ்க்கு லைக் ஒரு எல்லா தேட்டர்லையும் அப்படி பண்ண முடியாது. அவருங்க தலை ஃபேன் கோட்டைன்னு ஒன்று இருக்குது, அங்கெல்லாம் அவங்க செலிப்ரேஷன் பீக்கில் தான் இருக்கும். அதனால தான் கூட விஜய் சார் படமும் வந்துருச்சுன்னா எங்களுக்கு சுத்தமாக விசிபிலிட்டியே கிடைக்காது தான் நாங்கள் போய் ரெக்வஸ்ட் பண்ணி அவங்கள ஸ்டாப் பண்ணோம். இவங்க ஆல்ரெடி 23 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, மங்காத்தா அனௌன்ஸ் பண்ணி புக்கிங்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. நாங்கள் தான் இந்த டேட்டில் வந்து சேர்ந்தோம். ஸோ அதனால் தார்மீகமாக அங்கே போயிட்டு எங்களை ரெக்வஸ்ட் பண்ண முடியாது. தெரியும் எங்கள் கூட வந்து இந்த மாதிரி போஸ்ட் பண்ண வந்ததால் ஒரு ரெக்வஸ்ட், சார் இன்னும் 1 வாரம் நீங்கள் தள்ளலாம், இல்லை 2 வாரம் தள்ளலாம், எங்களுக்கு அது வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி கேட்டு நாங்கள் தானு சார்கிட்ட கேட்டோம். அவர் பெரிய மனசோடு ஒத்துக்கிட்டு எங்களுக்காக அந்த வழியை விட்டார். ஸோ இதுவே போதும், மங்காத்தா கூட வர்றதே எங்களுக்கு போதுமானது. ஆமாம், அதுவே போதும். அண்ட் அடுத்து வந்துட்டு எனக்கு இதை பார்த்தா ஹிந்தி சீரியல் மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு கமெண்ட் வந்திருக்கு. பரவாயில்ல, இவ்வளோ நாள் என்ன தமிழ் சீரியல் மாதிரி தான் இருக்குது சொல்லியிருந்தானுங்க. இப்போ கொஞ்சம் மேலே போய் ப்ரமோஷன் ஜுனூன் மாதிரி சீரியல்லாம் வேர்ல்டு ஃபேமஸ்ஸு. அதனால் இன்னைக்கு ப்ரமோஷன் கொடுத்துருக்காங்க. சீக்கிரமாக வந்து ஒரு தமிழ் படம் பண்ணுறேன்னு ஒத்துப்பாங்க. அடுத்து பேன் இண்டியா படத்துக்கு வந்து உருவாக்குறதுக்காக அடுத்தலாம் இல்லை, இதுவே பேன் இண்டியா படம் தான். ஆஹா, தமிழில் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் இந்தி தெலுங்கு ரிலீஸ் பண்ண போகிறோம், என்ன செய்யுதுன்னு வெயிட் பண்ணி பாருங்க. சம்பவம் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. இப்போ அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது வச்சுருப்பீங்களா உள்ள? இல்லை, இது கான்டென்ட்டாக நாங்கள் இதுதான் பண்ண போகிறோன்னு முடிவாகிறப்பவே அது வந்து இந்தியா ஃபுல்லாக எல்லாருக்கும் இது வந்து பொருந்துற மாதிரியான ஒரு கதை. ஆமாம், ஏன்னா 14th செஞ்சுரின்றப்ப நீங்கள் இன்றைக்கி இருக்க மாதிரி மொழிவாரி மாநிலம்லாம் கிடையாது. அன்றைக்கி இந்தியா முழுக்க இருக்கிற மக்களுக்கு வந்து ஒரே சிந்தனை இருந்திருக்கும், ஒரே மாதிரியான மனநிலை தான் இருந்திருக்கும். ஏன்னா அவன் அடிமைப்படுத்த வந்தது வந்து மொழிவாரியாக இந்த மொழி அந்த மொழியில் இருக்கவங்களை அடிமைப்படுத்தணும்லாம் உள்ளே வரல, மொத்தமாக இந்த நாட்டை பிடிக்கணுன்னு தான் வந்தாங்க. அப்போ எல்லாரோட மனநிலையும் என்ன வந்திருக்குன்னா நம்ம நாட்டை காப்பாற்றணும்னு தான் இருந்திருக்கும். அந்த கருத்து தான் இந்த படத்தில் சொல்லியிருக்கோம். இந்த தேசத்தை காப்பாற்றின ஒரு மகாராஜரோட கதை. இது வந்து நார்த்லேயும் நடந்திருக்கு, இது வந்து நார்த் ஈஸ்ட்லேயும் நடந்திருக்கு, சவுத் வெஸ்ட்லேயும் நடந்திருக்கு,
நமக்கு சவுத்துலேயும் நடந்திருக்கு. அதனால இந்த கதை எல்லாருக்கும் பொருந்தும். நம்ம இங்கே ஒரு வல்லால மகாராஜாவை பார்ப்போம், நார்த் இந்தியா போனால் அவரை வந்து வீர சிவாஜியாக பார்ப்பாங்க. ஸோ இட் வில் கனெக்ட். ஜென்ரலாக இப்போ ஒரு பேர் டைப் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய வரும் சர்ச் இதுலேயே வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவோம். இப்போ மோகன்ஜின்னு போட்டாலும் இன்டர்வியூன்னு வருது பார்த்தா மோகன்ஜி வெர்சஸ் கான்ட்ரவர்சிஸ்னு வருது. ஸோ அது எப்படி பார்க்குறீங்க? கான்ட்ரவர்சின்ற மோகன்ஜி வர்சஸ் கான்ட்ரவர்சி தான், மோகன்ஜி இஸ் கான்ட்ரவர்சி கிடையாது. ஆஹா, நான் எப்போ படம் பண்ணாலும் எனக்கு எதிராக கான்ட்ரவர்சின்னு கிளப்புறதுக்கு ஒரு குரூப் இருக்குது. அதை நான் ஃபேஸ் பண்ணி ஜெயிச்சுட்டே தான் இருக்கேன். இந்த படமும் ஜெயிப்பேன். அது உங்களுக்கு மாதிரி மனம் ஒரு மாதிரி வருத்தம் இருக்காது? நான் என்ன சும்மாவே அடிச்சிட்டு இருக்கேன் எல்லா படத்துக்கும் வரப்போ ரிலீஸ் பண்ணுற படத்துக்கு எல்லாத்துக்கும் அடிச்சா. எம்எஸ் தோனி 6வது டவுன் இறங்கினா கூட அவர் வர வரைக்கும் அந்த மேட்ச் ஜெயிப்புன்னு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல. ஆமா, அவர் 6வது டவுன் வர்றாரு, ஏன்னா யோசிக்கிறீங்க அப்படிலாம் இல்லைல்ல. அந்த மாதிரி எனக்கு எப்போ என் படம் வந்தாலும் நீ என்ன கலப்பினாலும் நான் எதிர்க்க நின்று ஜெயிப்பேன்னு ஒரு நம்பிக்கை ஒரு பெரிய மக்கள் வச்சிருக்காங்க. அந்த மக்கள் நம்பிக்கையை நான் காப்பாற்றுறேன். பெரிய மக்கள்னா அது என்ன பெரிய உங்களுக்கு ஒரு கூட்டம் இருக்கு அப்படின்னு இல்லை இல்லாமல 10 கோடி 15 கோடி கலெக்ஷன் கொடுக்க முடியுது. நீங்கள் கலெக்ஷன் ரிப்போர்ட்லாம் எடுத்து பாருங்க. திரௌபதி 17 கோடி தாண்டுறோம், ருத்ரதாண்டவம் 14 கோடி தாண்டுறோம், பகாசுரன் 10 கோடியை டச் பண்ணுறோம். சும்மா கொடுத்துருவாங்களா இந்த கலெக்ஷன்லாம்? அந்த பெரிய கூட்டம் இருக்கிறதால தான் நம்மளால அதை செய்ய முடியும். ஆள்பலம், கண்டென்ட்டை நம்புற மக்கள். ஓகே. ஆள்பலம்னா நான் போயிட்டு ஒரு ஏரியாலையும் ஆள் செட் பண்ணி போய் கலெக்ஷன் பண்ணுங்க, நானே காசு கொடுத்து எனக்கு திருப்பி வாங்கிக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அப்படி இல்லை, ஒரு கூட்டம் சொன்னீங்களா அந்த எல்லாருக்கும் இருக்கு. விஜய் சாருக்கு இருக்கு, அஜித் சாருக்கு இருக்கு, எனக்கும் இருக்கு. சிறப்பு. நான் இப்போ கேள்விப்பட்டது வந்து இந்த படமே வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பட்ஜெட்ல பண்ணீங்க. அதுவுமே வந்து லைக் அதை கேட்கும்போது நானே பயந்துட்டேன், இந்த குட்டி பட்ஜெட்ல இவ்வளோ பெரிய ஸ்கேல்ல பண்ணிருக்காங்களே அப்படின்ற மாதிரி. அதான் எக்ஸாக்ட் ஆனது. ஆமாமா, அதுல பொய் சொல்றதுக்கு என்ன இருக்கு? சினிமால எப்பவுமே பட்ஜெட் ஏத்தி வேணா சொல்லுவாங்க. அதான் எங்களுக்கு இவ்வளவு சின்னதா சொல்லி இது ஒரு ப்ரமோஷன் ஸ்ட்ராட்டஜி நினைச்ச படம் அந்த பட்ஜெட் தான் பண்ணது அப்படின்னு. நாங்க ப்ரமோஷன் ஸ்ட்ராட்டஜி அதை சொல்லல. இது ஒரு பெஞ்ச் மார்க்கா இருக்கணும், இது ஒரு எக்ஸாம்பிளா செட் ஆகணுன்றதுக்காக. ஏன்னா நிறைய இதுக்கு முன்னாடி யாத்திரை பண்ணாங்கல்ல, நமக்கு முன்னாடி தரணி அதை பண்ணிட்டாரு. பட் தரணி பண்ணதுக்கும் இதுக்கு எந்த வித்தியாசம்னா, இது நாங்கள் இன்னும் கொஞ்சம் விஷுவலா ஸ்கேல் பெருசா தெரியும். தரணி தான் ஃபர்ஸ்ட் இந்த பட்ஜெட்ல அதை அட்டன் பண்ண, அவனுக்கு தான் அந்த கிரெடிட் போகணும். ரெண்டாவது மேபி எங்க படம் இருக்கலாம். பட் எங்க படம் எதுல ஃபர்ஸ்ட் செட் ஆகும்னா, ரொம்ப க்ளோஸ் டு ரியாலிட்டியாக கனெக்ட் பண்ணிக்க. எனக்கு யாத்திசை வந்து என்னால் அந்த மன்னர்களை கனெக்ட் பண்ணிக்க முடியல. நானும் அதை கொஞ்சம் ஒரு ஹிஸ்ட்ரி மூவியாக பார்த்தேன். இது அப்படி இருக்காது. நீங்கள் இன்னைக்கு தலைமுறையில் இருக்கிறவங்க இதை கனெக்ட் பண்ணி ரிலேட் பண்ணிக்கிற மாதிரியா இருக்கும். அதில் இது கொஞ்சம் பெக்குலராக இருக்கும். தரமாக தான் இருக்கு. இதை போய் ட்ரோல் பண்ணிட்டோமே, நல்லா இருக்கு, கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்க்கக்கூடாது அப்படின்னு போடுறாங்க. அதான் அந்த முதல் 2 லைன் வந்து அவனோட ஒரிஜினல் மனசு, கடைசி சொல்கிற லைன் வந்து அவனை காப்பாற்றிக்கணும். டே நான் மோகன்ஜி சப்போர்ட் இல்லைடான்னு சொல்லிக்கணும். ஆனால் அவன் படமும் பார்க்கணும். ஸோ அதுக்காக பேலன்ஸ்டா அந்த மாதிரி அவன் பேலன்ஸ்டாக இருக்கான்னு நினைக்கிறேன் அந்த தம்பி. அது அவங்க எப்படி நான் இது மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு இன்டைரக்டா மக்கள் வந்து பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்றாங்களே. பிரதர், எல்லா படமும் இப்போ விஜய் சார் படம் வந்து அஜித் ஃபேன்ஸ் மொத்த பேரும் உள்ள போறோம். நாங்கள் என்ன நினைப்போட படத்துக்குள்ள போவோம் சொல்லுங்க? ஏதாவது கிடைக்குமா? நம்ம வந்து அந்த படம் பார்த்துட்டு சரி இதில் ஏதாவது ஒன்று கிடைக்கும்டா, இன்னைக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க ஓட்டிலான்டான்னு நினச்சின்னு போவோம். அவங்க துப்பாக்கி மாதிரி கத்தி மாதிரி ஒரு படம் பண்ணால் நாங்களும் கம்முன்னு வேற லெவல் பண்ணிட்டாரா, நாங்களும் ஒரு படம் இந்த மாதிரி கொடுப்போண்டான்னு சொல்லிட்டு வெளில வந்துடுவோம். அந்த மாதிரி தான் என்னை கலாய்க்கணும்னு உள்ளே வருவாங்க, வந்துட்டு என்னத்த ஏதோ ஒன்று பண்ணிடுறான் மேஜிக் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வெளில வருவாங்க. அப்படி தான் எனக்கு வர கிரிட்டிக்ஸ்லாம். ஸோ மோஸ்ட்லி இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்குது ட்ராக் ரெக்கார்டு. இந்த படமும் அப்படி தான் இருக்கும். ஏதாவது கலாய்க்கணும்னு உள்ளே வருவாங்க, ஒன்றும் பண்ண முடியாது, ஏதோ ஒன்று பண்ணுறான்னு சொல்லிட்டு அமைதியாக வெளியே வந்துடுவாங்க. நிறைய இதில் வந்து அண்ணாமலையாரின் மண் அப்படின்ற மாதிரி டயலாக் இருக்குன்னா அது நிறைய பேர் சொல்லிட்டே இருக்கு. கமெண்ட் ஃபுல்லாக அதான் இருக்கு. சொல்லி வச்சு அடிக்க வச்சிங்களா, டைப் பண்ண சொன்னீங்களா? இல்லை உண்மை அதுதானே. இப்போ இங்கே தமிழ்நாட்டில் பெரிய கோவில் அது எனக்கு தெரிஞ்சவங்கன்னா என்ன முருகன் கோயில், பழனி, திருச்செந்தூர், பழனி, திருவண்ணாமலை, அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஆமா, அந்த மாதிரி நிறைய இருக்குல்ல. இன்னைக்கு திருப்பதிக்கு ஈக்குவலாக தமிழ்நாட்டில் ஒரு கோயில் இருக்குன்னா திருவண்ணாமலை தான். இன்னைக்கு அவ்வளோ பேர் போய் அந்த அண்ணாமலையாரை வணங்குறாங்க. அவ்வளோ பிரபலமான ஒரு கோயிலாக மாறிட்டு இருக்கு. இன்னைக்கு கிரிவலம் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால இந்த பூமி அண்ணாமலையார் மண் தான். அதை படத்தில் சொல்லிடுறேன். ஓகே, நிறைய ரெஃபரன்சஸ் ஆன சீன்ஸ்லாம் வந்துச்சுனா ட்ரிபிள் ஆர் சீன் மாதிரி ஒரு சீன் பார்க்க முடிஞ்சது. அப்படியா? ஆமாண்ணா. ட்ரிபிள் ஆர்ல இருந்து ஆமாண்ணா கிளைமேக்ஸ்ல ஓப்பன் பண்ண உடனே அந்த குதிப்பாங்க, அந்த விலங்குகளா குதிக்கும்ல, ரொம்ப சந்தோஷம். டக்குன்னு அந்த சீன் பார்த்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வந்து ராஜமௌலி சாரோட விஷுவல்ஸோட எங்கள் விஷுவல்ஸை கம்பேர் பண்ணுறது இருக்கும். அந்த அவங்க வந்து எல்லா விலங்கும் வரும் அந்த இன்டர்வல் சீன். இது வந்து கிளைமேக்ஸ்ல வரும் இந்த சீன். ஓகே, இது அது எப்படி பார்த்து இன்ஸ்பயர் ஆனீங்களா இல்லை எப்படின்னா? அதை பார்த்து பண்ணல. அந்த சீன் அப்படிதான். அது ஒரு அது சொன்னால் ரிவீல் ஆகிடும். படமாக பாருங்க. அது வந்து ஒரு வண்டியிலேருந்து ஒரு விலங்கு குதிக்கணும்னா அப்படிதான் குதிக்கணும். அதை காப்பி அடிக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. கரெக்ட். அது ஒரு ஒளிச்சு வச்சிருக்கோம், அதுலேருந்து ரிவீல் ஆகுதுன்னா அப்படிதான் அந்த வந்து ஃபார்மேட்டே அதுதான். அப்படின்ற ஃபார்மேட் அதுதான். ஆனால் அதுதான் நீங்கள் இப்போ சொன்னீங்களே ராஜமௌலினா அதே தான் போட்டிருக்காரு. மோகன்ஜி ராஜமௌலி ஆன தருணம், அதான் நினைத்த தருணம் அப்படின்ற மாதிரி. அது பீரியட் ஃபிலிம் பண்ணதால கம்பேரிசன் அப்படி தான் இருக்கும். ஏன்னா எல்லாரும் இதை டச் பண்ண முடியாது.
உங்களுக்கு ஒரு விஷன் இருக்கணும், உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கணும், உங்களுக்கு வந்து ஃபில்ம் மேக்கிங்கோட எல்லா ப்ராசஸும் தெரியணும். தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து பீரியட் ஃபிலிமில் கையே வைக்க முடியும். அந்த மாதிரி இப்போ ட்ரெண்டில் இருக்கிறவங்க 2 பேர் தான். காந்தாரா மூவி டைரக்டரும் பாகுபலி மூவி டைரக்டரும் தான். ஸோ கம்பேரிசன் டிஃபால்ட்டாக அவங்க பேரில் வந்துட்டே இருக்கும். அப்படி தான் வரும், அதை தவிர்க்க முடியாது. நம்ம அதை மீட் அவுட் பண்ணியிருக்கோமான்றது மக்கள் படம் பார்த்துட்டு சொல்லணும். அந்த கம்பேரிசனோட அந்த பேருக்கு தகுதியாக இல்லைன்னா கலாய்ச்சிருவாங்க. இதோட லோ பட்ஜெட் ராஜமௌலின்னு கலாய்ச்சிருவாங்க. நல்லா பண்ணி ஒத்துக்கிட்டாங்கன்னா அவங்க ஈக்குவலுக்கு ஒரு படம் பண்ண நமக்கு ஒரு ஆள் இருக்கான்னு கொண்டாடுவாங்க. ஸோ அது மக்கள் தான் சொல்லணும். இப்போ நீங்கள் கத்தி மேலே நடக்கிற மாதிரி இருக்கா அப்படி? இல்லை, எனக்கு தெரியும்ல படம், நான் பார்த்துட்டேன்ல. எங்கள் டீம் தான் பார்க்கல, நான் பார்த்துட்டேன், எனக்கு தெரியும். டீம் தெரியாதா என்ன இருக்கு? யாருக்குமே நான் இன்னும் படம் காட்டல ஃபுல்லாக. என்ன நீங்கள் சொல்கிறீங்க? அப்போ கேட்பாங்களே கண்டிப்பாக நடிச்சிருக்காங்கன்னும் போது. ஆமாம், கேட்டிருக்கதான் இருக்காங்க. நான் வந்து மக்களோட பாருங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்போ தான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். அவ்வளோ உழைப்பை போட்டிருக்காங்க. அது வந்து அமைதியாக உட்காந்து பார்க்குறப்ப அது தெரியாது. எந்த சீனில் கிளாப்ஸ் வரும்னு எனக்கு தெரியும். அப்படி பார்க்குறப்ப போட்ட உழைப்புக்கான பலன் வந்து தெரியும். அது ஒரு சந்தோஷமான தருணம். அது ஒரு கிக்கு. மற்ற எல்லா படமும் காட்டிட்டேன். ரிச்சர்ட் சார்லாம் படம் பண்ணி பென்ட்ரைவ் கொடுத்துருவேன், படம் பாருங்க சார்னு. இது கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிடலாம் சார், தியேட்டரில் பாருங்க சொல்லியிருக்கேன். ஒரு கான்ஃபிடன்ஸ் தான். அண்ணனுக்கு ஒரு கமெண்ட் வந்துச்சு, அதை மட்டும் சொல்லிடுறேன். கங்க்ராச்சுலேஷன் ரிச்சர்ட் ரிஷி சார், அண்ட் யுவர் ஆக்டிங் ஸ்கில்ஸ் வில் அன்டவுட்டட்லி பி டாக் ஆஃப் த டவுன். யூ ஆர் ட்ரூலி வண்டர்ஃபுல் ஆக்டர் அண்ட் மை ஃபேவரட் சின்ஸ் த 2002 காதல் வைரஸ். அந்த படத்துலேருந்து உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களா? அப்பையிலேருந்து உங்களுக்கு பிடிக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக ஒரு சில வார்த்தைகள் சொல்லிட்டீங்கன்னா. இன்னும் நிறைய படங்கள் வரும், அதில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்லாம் இருக்க தான் போகுது. ஸோ தொடர்ந்து பாருங்க. அவ்வளோதான் பதில் வரும். அவ்வளோதான், சின்னதாக வந்துட்டு இருக்கு பதில். அவ்வளோதான் வரும். இல்லை, எப்படி நான் கூடயே ட்ராவல் பண்ணுறீங்க, ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு. 2016 வண்ணாரப்பேட், பழைய வண்ணாரப்பேட்டில் ஆரம்பித்த ஒரு பயணம் திரௌபதி 2 இப்போ இங்கே இருக்கு. 2 பேரும் டிஃப்ரென்ஸ் எப்படி சொல்றீங்களா? வெள்ளை முடி நிறைய வந்திருக்கு. எனக்கு டை போட்டு எனக்கு வெள்ளை முடி நிறைய வந்திருக்கு. அப்புறம் எனக்கு ஒரு பொண்ணு பிறந்து, எனக்கு ஒரு பொண்ணு 8 வயசு ஆயிடுச்சு. அவர் இன்னும் கல்யாணம் பண்ணாம இருக்காரு. அப்புறம் வேற என்ன சார் டிஃபரன்ஸ் நிறைய இருக்குது. நான் வந்து தார்ராக்ஸ் கார் வாங்கிட்டேன். அப்போ நான் காரே இல்லாம இருந்தேன். வேற மாதிரி வளர்ச்சி. சார் வந்து சார் என்ன கார் சார் யூஸ் பண்றீங்க இப்போ? ஸோ வேற லெவல்ல 2 பேரும். இனிஷியலா முதல்ல சந்திப்பு மூமெண்ட் அதை பத்தி சொல்ல முடியுமா? யார் சொல்றீங்க? நான் தான் சொல்லணும். அதான் ஒரு இக்கட்டான சூழலில் போய் சார் கிட்ட போய் நின்னோம். ஒரு பழைய வண்ணாரப்பேட்டை ஷூட்டில் ஒரு கேரக்டர் போலீஸாக பண்ணி 3 ஹீரோ. அதில் பிரஜன் ஒன்று, நிஷாந்த் ஒன்று, இன்னொரு போலீஸ் காப் ரோல் ஒன்று. கேரளாலேருந்து ஒரு ஆக்டரை கொண்டு வந்து பண்ணோம். அவர் நாங்கள் எனக்கு எதிர்பார்க்குற பாடி லாங்குவேஜ் அவர்கிட்ட கிடைக்கல. அப்போது இந்த ஊர்லேருந்து ஒரு ஆர்டிஸ்ட்டே பிடிக்கணும்னு தேடுறப்போ பிரஜன் வந்து ஒரு 2-3 பேரை ரெஃபர் பண்ணுறாரு. விஜய் சேதுபதி சாரை ட்ரை பண்ணோம், அப்போ பாபி சிம்மா ட்ரை பண்ணேன், இப்போ ஆரி சாரை ட்ரை பண்ணேன். அவங்க எல்லாருமே தாடி வச்சுருந்தாங்க, காப் ரோலுக்கான லுக்கில் இல்லை, ஏதோ ஒன்று தடுத்தது. இப்போ ரிச்சர்ட் சார் ஒரு ஆப்ஷனை போய் செக் பண்ணி பார்த்தப்ப எங்களோட எமர்ஜென்சியை புரிஞ்சுக்கிட்டு வேற ஒரு படம் ஷூட்டிங்லேருந்து ரிலீவ் கேட்டுட்டு வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி நடித்தார் அந்த படத்தில். ஸோ அந்த இடம் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்போ தான் எனக்கு அவர் யாருன்னே தெரியும். அதுக்கப்புறம் திருப்பி திரௌபதி வரப்போ திரௌபதிக்கு நான் போய்ட்டு ஒரு ட்ரை பண்ணேன், நட்டியனால ட்ரை பண்ணேன். எல்லாரும் என்னன்னா ஏதோ ஒன்று ஒரு ப்ராஜெக்ட் வந்து யார் வரணுமோ அவங்க தான் வந்து சேருவாங்க. திரும்ப கடைசியாக ரிச்சர்ட் சார் கிட்டே போயிட்டு, சார் இது மாதிரி க்ரௌட் ஃபண்டிங்கில் ஒன்று பண்ண போகிறேன், இது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் சார், வெறும் ஒரே ஒரு கேமரா மட்டும் தான் எடுத்துகிட்டு ஷூட் போக போகிறோம், கான்டென்ட்டை நம்பி போக போகிறோம், நான் வரேன் கூடன்னு சொல்லிட்டு சம்பளம் இல்லாமல் அவர் வந்து அவரோட வெஹிக்கிள்லாம் நான் யூஸ் பண்ணி, அப்போ அவரோட வண்டியெல்லாம் வச்சு தான் நான் ஷூட்டுக்கே பொருள் எடுத்துகிட்டு போவேன். அந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணி அப்புறம் அது நாங்கள் அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் ஹிஸ்ட்ரி. ஸோ திருப்பி திரௌபதி 2வும் அதே மாதிரி தான். நாங்கள் வேற ஒரு படம் ரெடி பண்ணோம். ஆனால் இப்போ ஸ்கேலே வேற, உங்களுடைய ஸ்டேட்டஸும் கொஞ்சம் வளர்ச்சி இல்லைன்னா தப்பு, வாழ்க்கையே வேஸ்ட்டு. நம்ம எது பண்ணாலும் அடுத்த ஸ்டேஜ் போயிட்டே இருந்தால் தான் நம்ம வாழ்கிறதுக்கு அர்த்தம். ஸோ எங்களோட வளர்ச்சி வந்து இப்போ திரௌபதி 2 நிச்சயமாக அடுத்த படம் பண்ணுறப்ப இதை விட பெரிய அப்ஸ்கேலில் தான் இருக்கும். சார் நீங்கள் சொல்லுங்கள் சார். அவர் ஒரு ஒர்க் ஆளிக்கு, அவர் இப்போ விட்டிங்கன்னா கூட இப்போ போய் வேற ஏதாவது ஒரு வேலை பண்ணிட்டு இருப்பாரு, இல்லை உட்காந்து எழுதிட்டு இருப்பாரு, ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருப்பாரு. அவரால் ஒரு 1/2 மணி நேரம் எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே ஒரு இடத்துல அப்படி இருக்க முடியாது அவரால். ஃபாஸ்ட் வேற. ஸோ அது அப்படிதான். ஓகே. அண்ட் நீங்கள் வந்து த்ரூ லென்ஸ் நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க சார். அது இப்படி காட்டலாம் அப்படி காட்டலாம். அப்போ இவர் வந்து ஏதாவது சொல்லும் போது நீங்கள் கொஞ்சம் எதாவது இன்புட்ஸ் கொடுக்குறது அது மாதிரி ஏதாச்சும் இல்லை? இல்லை, அவருக்கு டெக்னிக்கலாக எல்லா விஷயத்துலையும் ஸ்ட்ராங். அவருக்கு சினிமாட்டோகிராஃபி தெரியும், எடிட்டிங் தெரியும், கொஞ்சம் மியூசிக் போடலாதையும் கொஞ்சம் நாள் போட்டு தானே. அப்போ அடுத்து வந்துடும் போல இருக்கு. ஸோ எல்லா டீட்டெயிலுங்க அவருக்கு நல்லா இருக்கு. இந்த படத்தில் பல டீட்டெயில் வந்து பண்ணதுக்கு காரணம் இந்த ஆர்னமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு பார்த்தா தெரியும். இதெல்லாம் அவருடைய ஓன் ரிசர்ச், R&D தான். அந்த 1 இயரில் அவர் பண்ண R&D வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு R&D. அதனால தான் எங்களால் ஃப்ரீ ஃப்ளோ நடிக்க முடிஞ்சுது. இந்த படத்தை பார்த்துட்டு நட்டி நல்லா நடிச்சிருக்காரு, நம்ம கூட இருக்க ஹீரோ ரிச்சர்ட் நல்லா நடிச்சிருக்காங்க, ஹீரோயின் நல்லா நடிச்சிருக்காங்கன்னா ஆல் கிரெடிட் கோஸ் டு ஹிம். அவர் வந்து அந்த மொத்த இதையுமே வந்து உங்களுக்கு ஒரு ஏஐ பார்த்தா எப்படி இருக்கும், அது அப்படியே உங்கள் கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திடுவார். ஸோ நீங்கள் அதை போட்டுட்டு நடிக்கணும், அவ்வளோதான்.
பயங்கர வேலைப்பாடுகள் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே. நான் கேள்விப்பட்டு 31 daysல ஷூட் மட்டும் பண்ணி முடிச்சிட்டீங்க. என்கிட்ட சொன்னது 35 நாள் எடுப்பேன். அதுக்கே நான் சண்டை போட்டேன் அவர்கிட்ட. ஏங்க இந்த கதையை 35 நாள்லாம் எடுக்க முடியாதுங்க, நீங்க மாட்டுக்கு ஏதாவது சொல்லி இது கெடுத்துட போறீங்க. அண்ணன் ஒரு எக்ஸாம்பிள் புலியும் சொன்னாரு. அவர் புலி படத்தோட கேமரா அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொன்னாரு. டே இவ்வளோ கஷ்டம்டா, அதெல்லாம் நாங்கள் இவ்வளோ லைட் பண்ணோம், ஃப்ளேம்லாம் வைக்கிறது அவ்வளோ கஷ்டம்னு சொன்னாரு. அவனை கண்டினியூ பண்ணுவார். 35 நாள் இல்லை முடியாது மோகன், நீங்க வந்து ஒன்று காசு வேஸ்ட் பண்ண போறீங்க, இல்லை டைம் வேஸ்ட் பண்ண போறீங்க, அது ரெண்டுத்துல நடக்க போகுது. ப்ராக்டிகலாக இம்பாசிபிள். நீங்க வாங்கல 35 நாளில் முடிச்சிடலாம் அப்படின்னாரு. ஆக்சுவலாக 31 நாள்லேயே படுத்து முடிச்சிட்டாரு. எனக்கு பெரிய ஆச்சரியமா இருந்தது. அது என்னன்னா, அதுக்கு இந்த ஹீரோயின் நம்ம எல்லாம் சேர்ந்து எல்லாம் டீம் ஒர்க் தான் எண்ட் ஆஃப் தி டே சினிமா. இவங்க போட்ட உழைப்பு தான். இவர் வந்து காலையில் 4 மணிக்கு ஒர்க் அவுட் போயிடுவார், நைட்டு 1 மணிக்கு இவருக்கு முடியும், திருப்பி காலைல 4 மணிக்கு இவர் போயிடுவார். இவர் இல்லாத சீன்லாம் எடுத்துகிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் 1 மணிக்கு மேலே எத்தனை மணிக்கு படுத்து தூங்கினாங்க, எத்தனை மணிக்கு லொக்கேஷன் வந்தாங்கன்னு தெரியவே தெரியாது. ஆர்ட் டிபார்ட்மெண்ட் டீம்லாம் தூங்கினதாவே எனக்கு தெரியாது. ஆனால் ஒவ்வொரு நுணுக்கமும் அவங்க பண்ணது வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி இருந்தது. இந்த படத்தில் ஆர்ட் ஒர்க் வந்து பிரமாதமாக பேசப்படும். ஆஸ் வெல் சினிமாட்டோகிராஃபி. ஜிப்ரான் சாரோட மியூசிக் ரொம்ப நாளாக வந்து தமிழ் சினிமா ஒரு விஷயம் மிஸ் ஆச்சு, மெலடிங்கிறது. இப்போ திருப்பி ஜிப்ரான் சார் தான் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்காரு. அந்த எம்கோனே படத்தை பாட்டை நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த மாதிரி பல நல்ல விஷயங்கள் இதில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. எல்லாரும் 100% ஒர்க் பண்ணல சார், 200% ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுதான் என்னால் கேரண்டியாக சொல்ல முடியும். அண்ட் இப்போ சொல்கிறீங்களா சார், இப்போ புலி கூட ஒர்க் பண்ணும்போது கூட அப்போ அங்கே டைமில் ஃபேஸ் பண்ண டிஃபிகல்ட்டிஸ் எவ்வளோ? ஏன்னா எவ்வளோ டேஸ் சார் அப்போ வந்து எங்களுக்கு சிஜி வந்து அந்த அளவுக்கு வளரல. ஸோ இப்போ சிஜி ரொம்ப வளர்ந்துருக்கு. ஒருவேளை இந்த அளவுக்கு சிஜி அப்போ இருந்ததுன்னா மேபி ஒரு 10 நாள் ஷூட் கம்மி பண்ணியிருப்போம். அப்படியே அந்த படம் 100 நாளில் போய் டச் பண்ணியிருப்போம் ஷூட்டிங் டேஸ். 3 months 120 days அந்த படம் பண்ணோம். ஓகே, அவ்வளோ நாள் போச்சு அந்த படம். பட் நீங்கள் சொல்லும் போது கொஞ்சம் ஒரு சரி என்ன ஒரு மாதிரி ரிஸ்க் எடுக்கிறாரு. முடியாதுன்னு நான் சேலஞ்சே பண்ணேன். நான் நீங்கள் முடியாது மோகன், நீங்கள் குறைஞ்சது 50 நாளாவது போயிடுவீங்க பாருங்கன்னு நான் பார்ப்போம் அப்படின்னாரு. அவர் வந்து எங்கிட்ட சேலஞ்சாக சொல்ல வேலை, சரி பார்ப்போம் அப்படின்னாரு. சரி ஒருவேளை ப்ரொடியூசர் அக்செப்ட் பண்ணுறாரு போல இருக்கு, பட்ஜெட் கொஞ்சம் பஃபர் வச்சிருப்பாங்க போல இருக்கு, போயிடுவாங்க அப்படின்னு நினச்சேன் நான். 31 நாள் படம் வச்சிட்டேன்ட்டார். அவரோட 44வது நாள் நான் போய் டப்பிங் போயிட்டேன் நான். அவர் படம் ஆரம்பிச்சு நான் 31 நாள் முடிச்சு, அவர் 45வது நாள் 46 நாள் வந்து அண்ணா ஒரு டப்பிங் பண்ணிடுறீங்களான்னு வந்து ஃபோன் பண்ணி, என்னங்க ரெடியான பேரலாக ரெடி பண்ணிட்டாங்க, எடிட்டுக்கும் பேரலாக பண்ணியிருக்காரு உட்காந்து. அதான் எனக்கு ஆச்சரியமான ஒரு விஷயமா. மொட்டத்தனமாக வேலைக்காரங்க இருக்கீங்களா நீங்கள் அப்படின்னு? இதெல்லாம் இது வந்து ரொம்ப சின்ன படம் தான் பிரதர். அவதார் படம் ஷூட்டிங் எத்தனை நாள் சொல்லுங்க? தெரியல, 31 நாள் தான். ஓகே, உலகத்தையே கலக்குனா அவதார் படம் 31 days தான் ஷூட் பண்ணாங்க. போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ணாங்க 1 yearக்கு. ஸோ பிளானிங் தான், பிளானிங் கரெக்டாக, டீம் கரெக்டாக இருந்து இவங்கள மாதிரி என் கூட ஒர்க் பண்ண மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் இருந்தாங்கன்னா டீம் கோஆர்டினேஷனா 31 days பாசிபிள் தான் அந்த ஒரு படம். ஆனால் நீங்கள் தான் சொல்லணும், படத்தில் பயங்கரமாக அடுத்தடுத்த லெவல் ஒரு மாதிரி இவர் கூட சேரும் போதெல்லாம் கிராஃப் ஏறிட்டே இருக்கு. இவர் ஒரு தடவை உங்களை அமேஸ் பண்ணிட்டே இருக்காரு ஒரு ஸ்டோரி சொல்லும் போதும். வேற ஏதாவது கதைகள் வச்சிருக்காரு, நிறைய வச்சிருக்காரு. ஆஹா, அது ஒர்க் பண்ணதும் போக தான் சேரும். நெக்ஸ்ட் கதைக்கு ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, பட் இவரோட ஒர்க் பண்ணதுல ஃபர்ஸ்ட் படம் பழைய வண்ணாரப்பேட்டை, அப்படி ஒரு படமாக வந்து எல்லாமே வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துன்னு இருக்குது எல்லா வகையிலையும். பட்ஜெட் வைஸ்லையும் சரி, ஸ்டோரி வைஸ்லையும் சரி, ஐடியாலையும் சரி, மேக்கிங்கு. ஸோ இந்த படத்துக்கு நிறையவே சிரமப்பட்டிருக்கோம். ஃபைட் ஒரு 6 ஃபைட் இருக்குது. ஸோ ஒரு ஃபைட் ஒரு விதத்தில் நல்லாயிருக்கும். அதுக்கான ப்ராக்டிஸ் அதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் போச்சு. படம் ஷூட்டிங் தான் 31 நாள். பட் அதுக்கான பேக் ஒர்க் வந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் போச்சு. பேக் எண்ட்லேருந்து ஃபுல்லாக ஒர்க், நிறைய ஒர்க் போயிடுச்சு. இதுக்காக மார்ஷல் ஆர்ட்ஸ் சிலாத்தெல்லாம் கற்றுக்கிட்டோம். மலேசியா போயிட்டு ஒரு 1.5 மாதம் அங்கேயே இருந்து. ஸோ கிக் பாக்ஸிங் ஏதாச்சும் ஒரு டிஃப்ரென்ஸ் இதில் காட்டலாமே அப்படின்றதுக்காக நிறைய மெனக்கெட்டிருக்கோம். திரௌபதி தேவி பற்றி பேசாமல் எப்படி அதுதான் வந்துலான்னு பார்த்தேன். எப்படி இருந்துச்சு முதல்ல இவர் கூட ஜாயின் பண்ணும்போது? அவர் ஏதாவது சொல்லி பயமுத்தினாரா? இல்லங்க, இல்ல யாரு சைடுல லெஃப்ட் ஹேண்ட் எடிட் பண்ற மாதிரி பேசுறீங்க. எவ்வளவு பெரிய டைரக்டர் இவங்க பத்தி கேக்குறீங்க. அவர் ஓகே சார். சார் ஃபர்ஸ்ட் டேல இருந்தே நான் சார் அவர் இவரா என்ன சார் சிறப்பு நானா? थैंक यू நீங்க என்ன சரி பேசுங்க. நான் சார் கூட வந்து ஆக்சுவலி நானும் அதான் நினைச்சேன். ஆக்சுவலி ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. இப்போ நீங்க கேட்ட லைக் வெளியில ஒரு இமேஜ் இருக்கு அவங்களுக்கு, அது எதுவுமே கிடையாது. ரொம்ப ஃபன் ஜாலியான ஒரு பர்சன். எங்களுக்கு அவங்களுக்கு எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் எங்களை எல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான், எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. ஆக்சுவலி இட் வாஸ் வெரி ஈஸி ஒர்க்கிங் வித் ஹிம். ஆக்சுவலி நான் நினச்சி பார்க்கல, ஒரு பீரியட் படம்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். வந்து எல்லாமே பண்ண வேண்டியதாக இருக்கும், வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். எதுவுமே இல்லை, நோ வெயிட்டிங், வாங்க ஷூட் பண்ணுறோம் கிளம்புங்க. எனக்கு ஹி ஈவன் கேவ் மீ டைம் டு ஸ்லீப்.
அது வந்து நான் ஆக்சுவலி நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா அவ்வளோ சீன்ஸ் இருக்கிறனால, ரொம்ப லென்த்தி சீன்ஸ் இருக்கிறனால, அவங்க எனக்கு இன்னைக்கு நீங்கள் தூங்க, நாளைக்கு உங்களுக்கு 2 சீனு நீங்கள் பண்ணிட்டு போங்க. ஸோ எனக்கே தனி ஷெட்யூல் மாதிரி இருந்துச்சு. தூங்குறதுக்கு ஷெட்யூல், சாப்பிட்றதுக்கு. ஸோ இட்ஸ் லைக் எனக்கு ரொம்ப வெல் ரெஸ்டடாக இருந்துச்சு. சார் சொன்ன மாதிரி பிக்னிக் போயிட்டு வர மாதிரி தான் இருந்துச்சு ஆக்சுவலி. நாங்களாவது மீச தாடியில ஒளிஞ்சிருவோம், கண்ணை மட்டும் வச்சுருந்தோம். அவங்களால முடியாது, அவங்க முகத்தை அழகா வச்சுதான் ஆகணும். அதனால ஃப்ரெஷ்ஷா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் என்ன பாண்டிங்லாம் பயங்கரமா இருக்கு. பாட்டுலாம் இங்க பார்க்கும்போது பயங்கரமா இருந்துச்சு. எப்படின்னா இப்போ இவங்க இருக்காங்க அப்படி ஓகே, இல்லாத சிலர்லாம் பாண்டிங் பயங்கரமா இருக்கும். ஜிப்ரான் சார் கூட பண்ண ஒர்க்கு. அவர் எந்த பாண்டிங் கேட்குறாரு? அதுதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ அவங்க கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆச்சு. இதுல இப்படிப்பட்ட மனுஷன் வந்து ஹீரோ 2 பேரும் அந்த ஆடியோ லான்ச்ல பேசிட்டு இருக்காங்க. அதை போட்டோ போட்டு மீம்ஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா பாண்டிங்கே புரியல. இப்போ ஆடியோ லஞ்சில் ரிச்சர்ட் சார் ஃப்ளைட் பிடிச்சி வந்து கொஞ்சம் லேட்டாக வந்தார். இல்லைன்னா அவங்க 2 பேர் பாண்டு தான். அவ்வளோ 2 பேரும் பயங்கரமா ஒர்க் பண்ணியிருப்பாங்க படத்துல. கெமிஸ்ட்ரி கேட்குறேன். கெமிஸ்ட்ரி தான் இந்த படத்துல கெமிஸ்ட்ரி நாங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டோம். கதைக்கு தேவைப்பட்டுச்சு இல்லைங்களா? ஸோ எங்கே எது தேவையோ அந்தந்த இடத்துல டெவலப் பண்ணிக்கிட்டோம். நம்ம ட்ரோல் பண்றேன். நான் வரல இந்த விளையாட்டுக்கு. இல்லைன்னு சொன்னா நம்பாமலே இருக்க போறீங்க. ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன் பின்னாடி, அது அப்புறம் கேட்கலாம். இப்ப கேட்கணும். சொல்லுங்க. வல்லாள மகாராஜாக்கு 2 மனைவி. ஒன்னு கூட எங்கன்னு காட்டல அவரு. வருத்தப்படுறாரு அவரு. ஸ்கிரிப்ட் எழுதுறப்ப அந்த கேரக்டர்லாம் எழுதுனேன். அவங்க இப்போ அவங்களும் பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு லேடி கதையில. வல்லாள மகாராஜா மனைவி வந்து அந்த கதை கேட்டிங்கன்னா பயங்கரமான கதை. அவங்க வந்து சிவபெருமான் வந்து வல்லாள மகாராஜாவுக்கு மகனாக தத்தெடுத்துக்கிட்டாரு. வல்லாள மகாராஜாவுக்கு மகன் வந்து சிவன். இன்றைக்கும் 700 வருஷமாக திதி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அது வல்லாள மகாராஜா ஸ்கிரிப்ட் எடுத்தாலே தனியான ஒரு வெப் சீரிஸ் பண்ணலாம். அவ்வளோ பெரிய கதை அது. இப்போ நம்ம படம் 2.5 மணி நேரம் தான் காட்ட முடியும் இல்லையா? அதில் வந்து அண்ணனுக்கு ஜோடியெல்லாம் போட முடியல. இப்போ இந்த படம் நல்லபடியாக ஹிட் ஆகிடுச்சுனானே வல்லாள மகாராஜான்னு டைட்டில் வச்சு ஒரு படம் பண்ணுவோம். அப்போ உங்களோட 2 ஜோடியும் போட்டு படம் எடுக்கிறேன். சும்மா கேட்டேங்க நீங்க வேற. நான் ஜிப்ரான் சார் பற்றி ஒரு ப்ளீஸ். ஸோ ஜிப்ரான் சார் எப்படி உள்ளே வந்தாருன்னா, இன்னைக்கு இப்போ ரஹ்மான் சார் வந்து ரெகுலேட் பண்ணியிருக்காரு சாவா ஒர்க் பண்ண. ஆனால் நான் அதை சொல்லி தான் ஜிப்ரான் சாரே கொண்டு வந்தேன் உள்ள. சார் ஜிப்ரான் சார் ரஹ்மான் சாரே சாவா ஒர்க் பண்ணிட்டாரு. அவ்வளோ பீரியட் ஃபிலிம் ஹிஸ்டாரிக்கல் ஜோகிதாவுக்கு ஒர்க் பண்ணிட்டாரு. ஸோ இதுக்குள்ளே வரலாம் எதுவும் யோசிக்காதீங்க சார். என் மேலே நிறைய இமேஜ் வெளியே இருக்கும், அதெல்லாம் எடுத்துக்காமல் வாங்க சார் சொன்னால் ரெஸ்பெக்டட் இட். ரொம்ப ரொம்ப ஆதர்ஷமாக அந்த கதை கேட்டார். அவருக்கு அந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. நட்டியனை கேட்டாது அதே டவுட் தான் அவரும் கேட்டார். எப்படி இந்த பட்ஜெட்டில் இவ்வளோ பெருசாக பண்ணிடுவீங்களா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன் சார் நிச்சயமாக இப்படி ஒரு பிளான் இருக்குன்னு எங்கெங்கெல்லாம் ஷூட்டிங் போய் லொக்கேஷன் பார்த்த நிலைமை எடுத்து காட்டினேன். அவருக்கு நம்பிக்கை வந்துருச்சு. அந்த நம்பிக்கையோட வெளிப்பாடு தான் ஃபஸ்ட்டு அவருக்கு எனக்கு கொடுத்த டியூன் எம்கோன்னு. ஸோ நான் நான் மெலடி வந்து எனக்கு பெருசாக ஹிட் ஆகல இது வரைக்கும். நான் பண்ணதெல்லாம் ஓரளவுக்கு செமி மெலடி தான் சார். இண்டஸ்ட்ரியே கலக்கிற மாதிரி ஒரு மெலடி கொடுங்க சார்னு கேட்டேன். அதே மாதிரி கொடுத்து அந்த பாட்டு தான் இன்றைக்கி இந்த படத்தோட இவ்வளோ பெரிய ஓப்பனிங்க்கு காரணமே. ஸோ இந்த டைமில் ஜிப்ரான் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அண்டு பீரியட் ஃபிலிம்னா எப்போவுமே வந்து நிறைய பர்குஷன்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் டிம் அப்படி தான் ரீரெக்கார்டிங் பண்ணுவாங்க. பட் வெரி கிளாசிக்காக ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். அவரோட கிளாசிக்கல் டச் இருக்கும் ரீரெக்கார்டிங்கில். இல்லை ரெஃபரன்ஸ் எதாவது கொடுப்பீங்களா? எனக்கு இந்த மாதிரி வேணும், இந்த படத்தில் இந்த மாதிரி வேணும். நிறைய ரெஃபரன்ஸ் அவர் கேட்டார். சார் என்ன மைண்டில் வச்சுருக்கீங்க கொடுங்கன்னு. சார் பிஜிஎம் கிங் நீங்கள், உங்கள் பிஜிஎம்காக ஓடின படங்களே நிறைய இருக்குது. தீரன் ஆகட்டும், ராட்சசன் ஆகட்டும், நிறைய படம் பண்ணியிருக்காரு. ஒரு ரொம்ப சூப்பரான படங்கள்லாம் பண்ணியிருக்காரு பிஜிஎம். ஸோ உங்களுக்கு என்ன இதுக்கு சரின்னு படுதோ செய்யுங்க சார் அப்படின்னு சொல்லி அவருக்கான ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்து கரெக்ஷனே சொல்லாமல் வாங்கிக்கிட்டேன் படம். சிறப்பு. ஸோ Jan 23rd வெஹிக்கிளி எக்ஸைட்டட் டு வாட்ச் திரௌபதி 2. ஸோ நிறைய ஆஃப்டர் போரில் இப்போ போஸ்ட் லிஸ்ட்டில் நம்ம பேசுவோம்னா யாரும் தாக்கப்படலை. என்ன ஹிஸ்ட்ரியில் இருக்கோ ஹிஸ்ட்ரியில் இருக்கிறத சொல்லியிருக்கேன். ஸோ முந்தைய படங்களெல்லாம் மறந்துடுங்க. இது என்னோடய ஃபஸ்ட்டு படம் மாதிரி உள்ளவாங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவத்தை இந்த படம் கொடுக்கும். மிரட்டல் எதுவும் வந்துச்சு? ஆனால் மிரட்டல்லாம் வந்து சொல்கிறாங்க உங்களுக்கு. எனக்கு ஆமாம், மோகன்ஜிக்கு மிரட்டல் வந்திருக்கு, ஃபோன் காலில் மிரட்டல். நான் இதை விட பெரிய பெரிய சம்பவம்லாம் பண்ணிட்டு வந்துட்டேன். அப்போயே எனக்கு மிரட்டல் வரல. இதுலேயே மிரட்டல் வரப்போகுது. இது ஹிஸ்ட்ரி தான், இருக்கிறத தான் நான் காட்டியிருக்கோம். இது வரைக்கும் என் லைஃப்பில் மிரட்டல் அப்படின்னு ஒன்று நான் பார்த்ததில்லை, மீட் பண்ணதில்லை. வந்தால் நான் சொல்கிறேன் ஓப்பனா, நான் அதுக்கெல்லாம் பயப்படுற ஆளும் இல்லை. சிறப்புண்ணா சம்பவம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிப்பில் சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா நடிப்பில் பராசக்தி வெற்றி நடை போடுகிறது. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.